இந்திய கப்பற்படையை பாகிஸ்தானால கவுண்டர் பண்ண முடியுமா முடியாதுன்றதை சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா, இந்தியாவோட சப்மரைன் ஃப்ளீட் எங்களோட கடற்கரை பகுதியை நெருங்கிறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட இருக்கக்கூடிய டார்பிடோ சிஸ்டம்ஸ் மூலயமா எங்களால் இந்திய சப்மரைன்ஸை கவுண்டர் பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்தியா கிட்ட இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு சப்மரைன்ஸாக சொல்லக்கூடிய எல்லா அட்டாக் சப்மரைன்ஸும் எங்களால் வீழ்த்த முடியும்னு இன்னைக்கு ப்ரோ பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, உண்மையிலேயே பாகிஸ்தானோட சப்மரைன் ஃப்ளீட் இல்லை பாகிஸ்தான் இருக்கக்கூடிய டார்பிடோ சிஸ்டம்ஸ்னால இந்தியன் சப்மரைன்ஸை என்ன பண்ண முடியும், இந்த ஒரு த்ரெட்டை இந்தியா எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க, நம்மளோட சப்மரைன்ஸை வச்சு எப்படி பாகிஸ்தானை பணிய வைக்க முடியும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். பாகிஸ்தானோட சப்மரைன் ஃப்ளீட்னு எடுத்தோம்னா ஒட்டுமொத்தமாக அவங்க கிட்ட இருக்கிறதே வெறும் 7 சப்மரைன்ஸ் மட்டும்தான். அதுலேயும் 4 அட்டாக் சப்மரைன்ஸ், 3 மினி சப்மரைன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மினி சப்மரைன்ஸ்ன்றது எப்படி டெஸ்ட்ராயர்களில் வந்து நிறைய நம்ம பிரிவுகளை வச்சிருக்கோமோ, டெஸ்ட்ராயர், அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரிகேட், அதுக்கு அடுத்தபடியாக கோவர்ட், அதுக்கு அடுத்தபடியாக மிசைல் போட்ஸ்னு சொல்லிட்டு எப்படி அதோட சைஸும் அதோட கெப்பாசிட்டியும் பொறுத்து அதோட பேரானது மாறுமோ, அதே மாதிரி தான் இந்த மினி சப்மரைன்ஸ்ன்றதும். சப்மரைன்ஸில் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் பாதி இல்லை அதை விட கம்மியாக தான் இதனால் பண்ண முடியும். இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு பார்த்தோன்னா அகோட்டா கிளாஸ் சப்மரைன்ஸ் தான். இதில் 2 சப்மரைன் அவங்க கிட்ட இருக்கு. இதில் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெரிஃபை பண்ணப்பட்ட கிளைம்ஸை பொறுத்து இல்லை அது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸை பார்க்குற வரைக்கும் அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ்ன்றது நமக்கு கிடைக்கல. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஹேங்கர் கிளாஸ் சப்மரைன்ஸ்ன்றது இந்த சீனா கிட்ட இருந்து 8 சப்மரைன்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் 4 இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள ஒப்படைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் இது வரைக்கும் எத்தனை கப்பல்கள் அவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுக்கான தெளிவான ஒரு விளக்கமும் இல்லை. சில சோர்சஸ் மூலமா என்ன ஒரு டேட்டா கிடைச்சிருக்குன்னா, ஆல்ரெடி ஒரு சப்மரைன், இந்த ஹேங்கர் கிளாஸ் சப்மரைன்றது சீனா கிட்ட இருந்து இந்த பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அப்படி கொடுக்கப்பட்ட சப்மரைன் இப்போ ஆல்ரெடி இந்தியாவுக்கு எதிரான சர்வேலன்ஸ்ல ஈடுபட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஹேங்கர் கிளாஸ் சப்மரைன்ஸை அவங்களோட கணக்கில் எடுத்துப்போம். அவங்க கிட்ட இருக்கா இல்லையான்றது கண்டிப்பா தெரியல, ஆனா இதையும் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட வந்து ஒரு 17 சப்மரைன்ஸுக்கும் அதிகமா இருக்கு. நம்ம 17 சப்மரைன்ஸ்ல அதிகமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த டீசல் பவர்டு அட்டாக் சப்மரைன்ஸ் தான். அதுலயும் பெரும்பான்மையான சப்மரைன்ஸ்ல ஏஐபின்னு சொல்லக்கூடிய ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு இருக்கு. இந்த ஏஐபி டெக்னாலஜினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் ஒர்க் ஆகுதுன்னு வைங்க. இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்தியா பயன்படுத்திருக்க மோஸ்ட் ஆஃப் த சப்மரைன்ஸ் இந்த டீசல் உதவியோடு இயங்கக்கூடிய சப்மரைன் தான். இதில் அடிக்கடி அந்த சப்மரைன் சர்ஃபேஸ்க்கு வர வேண்டியது இருக்கும். அப்படி சர்ஃபேஸுக்கு கடல் மட்டத்துக்கு மேலே வந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜன்ஸ், ஏன்னா இந்த டீசல் எலக்ட்ரிக் மோட்டார் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஆக்சிஜன் சப்ளைன்றது தேவை. அது திரும்ப மேலே நின்று அந்த இன்ஜின்ஸ் ரொட்டேட் ஆகி அதுக்கு தேவையான பேட்டரி பேக்கப் அது ஃபுல் பண்ணுற வரைக்கும் இந்த சப்மரைன்ஸ் சர்ஃபேஸுக்கு மேலே தான் இருக்கணும். ஆனால் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ன்றதுல கடல் தண்ணியிலிருந்தே இவங்க அதுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனை பிரித்து எடுப்பாங்க. இப்படி பிரித்து எடுக்கிறப்போ அந்த சப்மரைன் கடல் பரப்புக்கு மேலே வரணுன்ற அவசியம் இருக்காது. உள்ளேயே ஆக்சிஜனை பிரித்து எடுக்கிறதுனால அந்த ஃபியூவல் அந்த இடத்துல அவங்க எரிச்சு அந்த பேட்டரிஸை ஃபில் பண்ணுறது மூலியமா இந்த கப்பல் அடிக்கடி மேலே வர வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நார்மல் அட்டாக் சப்மரைன்ஸ்க்கும் டீசல் அட்டாக் சப்மரைனுக்கும் இந்த ஏஐபி தொழில்நுட்பத்தை கொண்ட சப்மரைனுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் இதுதான். இந்த டெக்னாலஜி இல்லைன்னா ஒரு சப்மரைன் நீர்மூழ்கியானது ஒரு நாளைக்கு 2 முறையாவது மேலே சர்ஃபேஸ்க்கு மேலே வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதுவே இந்த ஏஐபி தொழில்நுட்பம் இருந்ததுன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு அது சப்ளைஸ் தேவைப்படுற அப்போ மட்டும் இது சர்ஃபேஸ்க்கு வந்துச்சுன்னா போதும். ஸோ அதிகமாக இந்த சப்மரைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை இந்த ஏஐபி டெக்னாலஜி கொடுக்காது. டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸ்ல இந்த ஏஐபி தொழில்நுட்பம் இல்லைன்னா அது கண்டுபிடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ பாகிஸ்தான் கிட்டே அதே மாதிரி சப்மரைன்ஸ் இருக்குன்னு வைங்க. நம்ம கிட்ட இருக்கிறதுல மோஸ்ட் அட்வான்ஸ்னு பார்த்தோன்னா கல்வாரி கிளாஸ் சப்மரைன்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் கேட்டகரியில் ஒரு 6 to 7 சப்மரைன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட அஃபிஷியலா பாகிஸ்தானோட ஹேங்கர் கிளாஸ் சப்மரைன்ஸ்க்கு ஈக்குவலா ஒரு 7 சப்மரைன்ஸ் ஆனது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட நியூக்ளியர் பவர்டு SSBN இருக்கு, பாலிஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ணக்கூடிய சப்மரைன். அது பாகிஸ்தான் கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ சப்மரைன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் கிளியரான ஒரு அப்பர் ஹேண்டுன்றது இருக்கு, அது பாகிஸ்தான் கிட்ட கிடையாது. ஆனால் பேட்டில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால எதையுமே வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. நம்ம பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைனை பாகிஸ்தானுக்கு எடுத்த உடனே பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த ஒரு சப்மரைனை நம்மளால பயன்படுத்த முடியாது. எப்போ நிலம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதோ இல்லை எப்போ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு
பண்ணக்கூடாத ஒரு தவறை பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம அந்த நியூக்ளியர் சப்மரைனை அந்த இடத்துக்கு அனுப்புவோம், ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை இல்லாமல் ஆக்கிறதுக்கு. ஸோ இப்போ க்ரூஸ் மிசைல் சப்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டில் ஆனது எப்படி நடக்கும்? இப்போ இந்தியாவோட நேவி அவங்களோட ஒரு சப்மரைனோட ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு கடல் மார்க்கமாக கடலுக்கு கீழே எங்களால் அடிக்க முடியும், எந்நேரமும் நாங்கள் மிஷனுக்கு ரெடியாக இருக்கின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. ஸோ இந்தியாவோட சப்மரைன் ஃப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணோன்னா மேஜரான ஒரு 6-7 இடம் இருக்குது. இந்த கராச்சி போர்ட் மாதிரியே இவங்களோட அந்த சப்மரைன் ஃப்ளீட்டுக்கான அந்த பேசஸ், அவங்களோட முக்கியமான நாவல் போர்ட்ன்றது PNS சித்திக் துர்பாத்தில் இருக்கிறது, பஸ்னி ஜின்னா நேவல் பேஸ், PNS மாக்ரம், PNS இக்பால் கராச்சியில் இருக்கிறது, PNS அக்ரம் குவாடரில் இருக்கிறது, PNS மெக்ரான் கராச்சியில் இருக்கிறது. இது எல்லாத்துலையும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த கராச்சியில் இருக்கக்கூடிய நாவல் பேஸ் மட்டும்தான். ஏன்னா அதிகப்படியான பாகிஸ்தான் நேவியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃப்ளீட்டில் 80% வரைக்கும் இந்த ஒரு நேவல் போர்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம கவுண்டர் பண்ணோன்னா நம்மளோட எல்லா சப்மரைன்ஸுமே நமக்கு தேவைப்படாது. வெறும் 4 சப்மரைன்ஸ் போதும் இந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட நேவல் ஃப்ளீட்டையும் நம்ம அழிக்கிறதுக்கு. இப்போது ஒரு சப்மரைன் ஆனது உள்ளே அடிக்க போகுதுன்னு வைங்க, அதில் பல்வேறு க்ரூஸ் மிசைல்ஸை நம்மளால் ஃபயர் பண்ண முடியும். ஆனால் அப்படி ஃபயர் பண்ணக்கூடிய க்ரூஸ் மிசைல் லேண்ட் அட்டாக்கை பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ பாகிஸ்தானோட சப்மரைனை நம்ம அழிக்கணும்னா அதுக்கு நம்ம கிட்ட டார்பிடோன்றது இருக்கணும். அதே மாதிரி இந்தியாவோட சப்மரைன் அழிக்கணும்னா பாகிஸ்தான் கிட்டயும் அதுக்கான டார்பிடோ இருக்கணும். இப்போ இந்த 2 தரப்புகளையும் பயன்படுத்தக்கூடிய டார்பிடோட லிஸ்ட் எடுத்தனா அமெரிக்கன் மேட் டார்பிடோஸ் இந்த 54 கேட்டகரியில் இருக்கிறது 2 தரப்புலையுமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் அதுக்கான கிளைம் வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா அஃபிஷியலாக ஒரு 150 மில்லியன் மதிப்பீட்டில் அதுக்கான டீலை போட்டு ஒரு 60 டார்பிடோஸ் வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. இது லைட் வெயிட் டார்பிடோவில் வரும். ஹெவி வெயிட் டார்பிடோன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 4-5 வகையான ஹெவி வெயிட் டார்பிடோ இன்னைக்கு கரண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கு. இதில் AL558 சொல்லக்கூடிய ஒரு ரஷ்யன் மேட் சோவியத் காலத்துக்கட்டத்தில் உருவாக்கப்பட்ட டார்பிடோ. ஆனால் இதை இப்போ அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட கரண்ட் டெக்னாலஜிக்கு மேட்ச் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தனா சக்தி தெர்மல் டார்பிடோ, வருணாஸ்திரா இந்தியன் மேட் டார்பிடோ. இந்த வருணாஸ்திராவும் சக்தியும் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அமெரிக்காவோட மார்க் 48 சொல்லுவாங்க ஹெவி வெயிட் டார்பிடோ. அந்த கேட்டகரி ஒத்த இல்லை அதை விட அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை கொண்ட டார்பிடோன்னு சொல்லலாம். இப்போ ஒரு டார்பிடோன்றது எப்படி ஒர்க் ஆகும்? நார்மலாக நம்ம மிசைல்ஸை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை பற்றி பார்த்துருக்கோம், இல்லை ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலை பற்றி பார்த்துருக்கோம், ஆன்டிஷிப் மிசைலை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இது எல்லாத்த விட இந்த டார்பிடோட ஒர்க்கிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேரலாக சில ஒற்றுமைகள் இருந்தாலும் இது எல்லாமே வேற வேற கேரக்டர்ஸை கொண்ட கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் மிஷன் ப்ரொஃபைலை கொண்ட ஏவுகணைகள். இப்போ நம்ம இந்தியன் சப்மரைன்லேருந்து ஒரு டார்பிடோ லான்ச் பண்ணப்படுது, இல்லை பாகிஸ்தானோட சப்மரைன்லேருந்து ஒரு டார்பிடோ லான்ச் பண்ணுறதுனா இது 2 விதத்தில் அதோட டார்கெட்டை ஃபைன் பண்ணும். ஒன்று பாசிவ் மெக்கானிசம், இன்னொன்று ஆக்டிவ் மெக்கானிசம். இதில் பாசிவ்னா என்னன்னா இந்த இலக்கை நோக்கி அது போகுதுன்னு வைங்க, ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சப்மரைன் ஆனது இருக்கு, அது நம்ம இந்தியாவோட சப்மரைன் கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ அந்த இலக்கை நோக்கி அது செலுத்தணும்னா இதுக்கு டார்கெட்டை முன்கூட்டியே ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா டார்பிடோவில் இந்த டார்கெட்டை முன்கூட்டியே ஃபீட் பண்ணி அட்டானமஸாக அது போகக்கூடிய தொழில்நுட்பம் இப்போ தான் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அப்படி இருக்கப்போ ஆக்டிவாக அது டார்கெட்டை ஃபைன் பண்ணி ஆகணும். இப்படி ஃபைன் பண்ணுறதுக்கு பாசிவ் மெக்கானிசமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சவுண்ட்ஸை மட்டுமே வச்சு, இப்போ ஒரு சப்மரைன் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டு இருக்குன்னா அதோட சவுண்டுன்றதை கிளியராக கேட்க முடியாது. அப்படி இருக்கப்போ அதுக்கான டார்கெட்டை பாதி வழி வரைக்கும், அதாவது குறிப்பிட்ட ஒரு தொலைவில் இந்த சப்மரைன் இருக்கு, ஸோ 20 கிலோமீட்டர் வரைக்கும் லைவாக ஃபீட் பண்ண டார்கெட்டை வச்சு இந்த டார்பிடோவானது ப்ரொபல் பண்ணப்படும். அந்த 20 கிலோமீட்டர் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சப்மரைன்ல இருந்து வரக்கூடிய அந்த அக்வாஸ்டிக் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன நீர்க்குமிழிகள், அந்த ப்ரொப்பல்லரோட சவுண்ட், அந்த நீர்க்குமிழிகள், இதையை மட்டுமே வச்சு அதை மட்டுமே ரீட் பண்ணி அந்த சிக்னேச்சர் பேஸ் பண்ணிட்டு அதை போயிட்டு அடிக்கிறது. இது பாசிவ். இன்னொன்று ஆக்டிவ் என்னன்னா இதுலேயே இன்போன் சோனார் சிஸ்டம் ஆனது இருக்கும். இந்த சப்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சோனார் சிக்னல்ஸ், அந்த சின்ன ஒரு பீப்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அதை மையப்படுத்தி தான் உள்ள இருக்கக்கூடிய டார்கெட்ஸும் சரி உள்ள வரக்கூடிய அந்த டார்பிடோஸையும் ஃபைன் பண்ணுவாங்க. அதே ஒரு கான்செப்ட்ல இந்த டார்பிடோவும் ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து ஆக்டிவா நம்ம ஃபீட் பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. இது லான்ச் பண்ணனா அட்டோனமஸா ஃபயர் அண்ட் ஃபர்காட் கேட்டகரியில் இது வந்துடும். அதை லான்ச் பண்ணி முடிச்சிட்டோம்னா அது இலக்க போயிட்டு அடையிற வரைக்கும் அதுக்கு தேவையான டேட்டாஸை அதுவே வாங்கிக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பீப் சவுண்ட் கொடுத்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிற விதத்தை வச்சு இந்த டைரக்ஷன்ல இருந்து சப்மரைன் போயிட்டு இருக்கானு அதுவே அதை நோக்கி போயிட்டு அடிக்கும். ஸோ இது 2 தான் மெயினான மெக்கானிசம் இந்த டார்பிடோ ஒர்க் ஆகிறதுக்கு. அப்போ சப்மரைன்ஸ் இந்த டார்பிடோ கிட்ட இருந்து எப்படி தன்னை பாதுகாத்துக்கும்? ஆக்டிவ் கவுண்டர் மெஷர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெக்கானிசமா ஒவ்வொரு சப்மரைன்ஸும் யூஸ் பண்ணும். ஆக்டிவ் மெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டார்பிடோவுக்கு எதிரான ஆன்டி டார்பிடோ மிசைல்ஸை லான்ச் பண்றது. இது எப்படின்னா இப்போ நம்ம பீரங்கிகள்ல இந்த ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் பார்த்துருப்போம்ல, உதாரணத்துக்கு இஸ்ரேலோட ட்ராஃபி ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஒரு ப்ரொஜெக்டைல் உள்ள வருதுன்னா அதுக்கு எதிராக இன்னொரு ப்ரொஜெக்டைல ஃபயர் பண்ணி அதை குறிப்பிட்ட ஒரு ரேடியஸ்க்கு வெளியில வெடிக்க வைக்கிறது, அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்க்கு வெளியில. அதே மாதிரி இந்த சோனார் டிவைஸ்ல உள்ள ஒரு டார்பிடோ வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படி உள்ள வரக்கூடிய டார்பிடோ இந்த சப்மரைனோட பிளாஸ்ட் ரேடியஸ்ன்றது
14 மீட்டர். 14 மீட்டர் தொலைவுகளுக்கு வெளியே ஒரு ஏவுகணை வெடிச்சாதான் இந்த சப்மரைனுக்கு பாதிப்புகள்ன்றது கம்மியாக ஏற்படும். இந்த டிஸ்டன்ஸ்ன்றது குறைய 14 மீட்டர்லேருந்து 10 மீட்டர், 10 மீட்டர்லேருந்து 6 மீட்டர், 6 மீட்டர்லேருந்து 3 மீட்டர்னு இந்த சப்மரைனை ஒட்டி எந்த அளவுக்கு அந்த ஏவுகணை நெருக்கமாக வருதோ அவ்வளவு நெருக்கத்தில் வெடிச்சதுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும். அந்த சப்மரைன் மூழ்கடிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 6 மீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு சப்மரைனுக்கு ரொம்ப பக்கத்தில் 6 மீட்டர் சுற்றளவுக்குள்ள இந்த ஹெவி வெயிட் டார்பிடோன்றது வெடிச்சதுன்னா அந்த சப்மரைனை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக பாதிப்பானது ஏற்படும். அது மூழ்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 12 மீட்டர் ரேடியஸ்க்கு வெளியில இந்த ஒரு டார்பிடோவை இன்டர்செப்ட் பண்ணணும்னா இவங்க இந்த மாதிரி ஆன்டி டார்பிடோ மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறதுனால அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தோன்னா ஆக்டிவ் நெட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பிடிக்கிற வலைகள் மாதிரியே தான் சில சப்மரைனில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த நெட்டை லான்ச் பண்ணுறப்போ அந்த டார்பிடோ அது மேலே மோதி அந்த இடத்துல ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த நெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு சேஃபஸ்ட் ஜோன் ஒன்று இருக்குது. இந்த சேஃப் ஜோனில் வந்து அவங்க நெட்டை லான்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த டார்பிடோ அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆக்டிவ் சோனார் டிகாய்ஸ். நம்ம கப்பல்களில் பயன்படுத்துவோம்ல ஒரு ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், அதே மாதிரி தான். நான் டார்கெட் இல்லை, உனக்கு வேற ஒரு டார்கெட்டுன்னு சொல்லிட்டு இந்த சப்மரைனோட சோனார் சிக்னல்ஸை எமிட் பண்ணுற மாதிரியே இன்னொரு டீகாய் மிசைலை லான்ச் பண்ணுவாங்க. அது கடலுக்குள்ளே விழுந்து உள்ளே வரக்கூடிய அந்த மிசைலை தாம் பக்கம் ஈர்க்கும். நான் சப்மரைன் இந்த இடத்துல நான் தான் உனக்கு டார்கெட்னு அதை குழப்பி இந்த பக்கம் வர வச்சு வெடிக்கும். நாலாவது இருக்கக்கூடியது பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷன் தான். அதுக்கு போகக்கூடிய சிக்னலை ஜாம் பண்ணி இல்லை மல்டிபிள் சிக்னல்ஸை ஓவர்லாப் பண்ணி அனுப்புறதுனால அதுக்கு தேவையான ஃபீடிங் சிஸ்டம்ஸில் சில குறைபாடுகளை ஏற்படுத்த முடியும், இல்லை குளறுபடிகளை ஏற்படுத்த முடியும். ஸோ இதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் சப்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பக்கம் சீனாவோட அட்வான்ஸ்டு YU-6 சொல்லக்கூடிய ஹெவி வெயிட் டார்பிடோவை பாகிஸ்தான் பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இந்த பக்கம் சக்தி அண்ட் வருணாஸ்திரான்னு சொல்லக்கூடிய 2 டார்பிடோ சிஸ்டம் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபயர் பண்ணோம்னா இந்தியன் நேவி அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், பாகிஸ்தான் நேவி அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த சைனா மேட் YU-6ன்றது அமெரிக்கன் மேட் மார்க் 48க்கு நிகரான ஒரு ஹெவி வெயிட் டார்பிடோ. விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, உண்மையிலேயே இந்தியன் சப்மரைன்ஸுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்க போகிறது. வரப்போகிற காலங்களில் இந்த 8 சப்மரைன்ஸும் பாகிஸ்தானோட ஃப்ளீட்டுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப ஒரு டெட்லியஸ்ட் கிளாஷாக இந்த ஒரு சப்மரைன் பேஸ்டு டார்பிடோவால் நம்மளோட கப்பல்களுக்கு ஏற்படுத்தப்படும். ஆனால் இந்த ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளறுபடி என்ன தெரியுமா? இதோட அந்த கில் ரேஷியோன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்டிவாக இதை சீனா மேட் இன்ஜினியர்ஸ் உருவாக்கினப்பவும் சரி, இல்லை இது சம்மந்தப்பட்ட ஆய்வறிக்கைகளை வெளியிட்ட வெஸ்டர்ன் மீடியாஸோட எக்ஸ்பர்ட்ஸும் சரி, அவங்க எல்லாருமே சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை தான். பொதுவாக வந்து ஒரு டார்பிடோ ஒரு டார்கெட்டை நோக்கி போகுதுன்னா அது அதிகமாக மெனுவர் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டின்றது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இது அதோட டார்கெட்டு கிட்ட போகிறப்போ அது ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். ஒரு சப்மரைன் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா இந்த டார்பிடோ அதை விட அதிகப்படியான வேகத்தில் அந்த டார்கெட்டை போய்ட்டு ரீச் பண்ணும். ஏன்னா இது அந்த ஃபைனல் ஸ்டேஜஸில் அந்த சப்மரைனை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு முன்னாடி அதோட வேகத்தை குறைக்கணும். அதோட வேகத்தை குறைச்சாதான் எக்ஸாக்டாக அதோட டார்கெட் எங்கே இருக்குது. ஏன்னா கடலை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சப்மரைன் மாதிரி அமைப்புடைய நிறைய உயிரினங்கள் இருக்குது, திமிங்கலங்கள், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன மிமிக்ஸை ஏற்படுத்தும். அப்படி இருக்கப்போ இந்த 2 கிலோமீட்டர் தொலைவில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டார்பிடோஸும், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டார்பிடோஸும் ஒரு சின்ன ஒரு கேப்பை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த கேப்பில் அதோட வேகத்தை குறைச்சு அதோட டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதோட டார்கெட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் தன்னோட வேகத்தை கூட்டும். இதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 18லிருந்து 24 வினாடிகள், ஏறத்தாழ ஒரு அரை நிமிஷத்துக்கும் அதிகமாக இதில் டைம் எடுக்கும். நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸை விட சில ப்ராசஸில் இதை விட கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுக்கலாம். ஆனால் சீனாவோட இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஏற்படக்கூடிய இந்த லேகை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஒரு வாதம் என்னன்னா எங்களோட மிசைல்னால அது ஸ்பீடில் ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறப்பவே இந்த வித்தியாசங்களை கண்டுபிடிச்சு அதோட டார்கெட்டை அடிக்க முடியும். ஸோ அதனாலே எங்களுக்கு இந்த டைம் கேப்ன்றது தேவைப்படாதுன்னு இந்த ஒரு ஃபியூச்சரை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறாங்க. இது இப்போ அந்த மிசைலுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லை எப்படி பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா அது ஸ்பீடை குறைக்காம அவங்களோட ஸ்பீடில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறதுனால ஆக்டிவ் கவுண்டர் மெஷர்ஸ் இப்போ சப்மரைன் நம்மளோட இந்தியாவோட சப்மரைன் ஒரு டீகாய் அந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அதை பாகிஸ்தானோட இந்த ஏவுகணை, அதாவது சீனா மேடு பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணையால் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுவும் அவங்க கிட்ட இந்த அளவுக்கு எண்ணிக்கைகள் சப்மரைன்ஸ் கம்மியாக இருக்கப்போ இந்த ஃபயர் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் கிட்ட நம்ம இந்திய கப்பல்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது பாகிஸ்தானோட மிசைலை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்மளோட வருணாஸ்திரான்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை
இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் கொண்டது கிடையாது. அது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து அதோட ஃபைனல் ஸ்டேஜஸை ரீச் பண்றப்போ கம்ப்ளீட்டா அதோட டார்கெட்டை ஃபைன் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி டார்கெட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஸ்பீடுன்றது இன்னமும் 10 கிலோமீட்டர்கள் வரைக்கும் கூடும். அது மட்டும் இல்லாம நம்மளோட மிசைலுக்கும் இந்த சைனாவோட மிசைலுக்கும் இருக்கக்கூடிய அந்த டார்பிடோக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான வித்தியாசம், நம்ம ஏவக்கூடிய இந்த டார்பிடோட ரேஞ்ச் 45 கிலோமீட்டருக்கும் அதிகம். ஆனா சீனா மேட் டார்பிடோட ரேஞ்ச்ன்றது 40 கிலோமீட்டர் மட்டும்தான். ஒரு 5 கிலோமீட்டர் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜே இருக்கு. இது கூடவே சேர்த்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட இந்த சக்தின்ற தெர்மல் டார்பிடோவும் இருக்கு. இது வந்து நார்மலா இந்த டார்பிடோஸ் ஒர்க் ஆகுது எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் மூலமா தான் ஒர்க் ஆகும். ஆனா இந்த சக்தின்னு சொல்லக்கூடிய தெர்மல் டார்பிடோ உள்ள கெமிக்கல்ஸ் பர்ன் பண்றதுனால இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உள்ள அந்த கெமிக்கல்ஸ் பர்ன் ஆகுறதுனால அதோட மோட்டார்ஸை அதுவே யூஸ் பண்ணும். இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெர்மோபேரிக் டார்பிடோவும் இது மட்டும்தான். நம்ம லாஸ்டா வந்து இந்த வருணாஸ்திரா ஏவுகணையை 2023 நம்மளோட படைகளை சேர்க்கறதுக்கான முயற்சிகள்ல இறங்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம லைவா இதை ஃபயர் டெஸ்ட் பண்ணப்போ ஒரு டார்கெட்டுக்கு எதிராக 2 வருணாஸ்திரா ஃபயர் பண்ணப்பட்டுருச்சு, ஒரு சம்மரினுக்கு எதிராக 2 வருணாஸ்திரா ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த கப்பலால் தப்பிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இது நம்மளோட படைகளில் சேர்த்தோம். ஸோ ஆல்ரெடி இப்போ பாகிஸ்தான் கிட்ட இந்த ஹேங்கர் க்ளோஸ் சப்மரைன்ஸும் சேர்த்தனா ஒரு 8 சப்மரைன்ஸ் இருக்கும். இந்த 8 சப்மரைன்ஸ்க்கு நம்ம 4 கப்பல்களில் வெறும் கப்பலுக்கு ஒரு 2 இல்லை 3 டார்பிடோ எடுத்துகிட்டு போனோம்னாலே போதும், ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட சப்மரைன் ஃப்ளீட்டையும் நம்மளால இல்லாமல் ஆக்கிட முடியும். இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த டார்பிடோஸ் எல்லாத்தையும் நம்மளால சப்மரைன் வார்ஃபேரில் மட்டும் கிடையாது, நம்மளால சர்ஃபேஸ் ஷிப்ஸுக்கு எதிராகவும் பயன்படுத்த முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஹெவி வெயிட் டார்பிடோஸை பற்றி மட்டும்தான். இன்னும் நம்ம இந்தியா கிட்ட நிறைய லைட் வெயிட் டார்பிடோஸ்ன்றது இருக்குது. P8I லான்ச் பண்ணுற மாதிரி, நம்மளோட அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி இது எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் ரேஞ்சுன்றது ரொம்ப கம்மி, அதோட வேகன்றது கம்மி. ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்கு எதிராக ஹெவி டார்பிடோஸ் மாதிரி லைட் வெயிட் டார்பிடோஸால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா சப்மரைன்ஸும் அதுக்கான கவுண்டர் மெஷர்ஸை அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சப்மரைன் கேட்டகரி, அதில் பயன்படுத்தக்கூடிய டார்பிடோ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் சீனாவோட அட்வான்ஸ்டு ஏவுகணை பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. ஆனா அந்த கப்பல்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுனால நம்ம கிட்ட இப்ப கிளியரான அட்வான்டேஜ்ன்றது இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட நம்மளோட ஹோம் கிரவுண்ட் மிசைலும் இருக்கு. இது அந்த மிசைலை விட ரேஞ்சுன்றதும் கூட. அது மட்டும் இல்லாம அந்த ஆன்டி கவுண்டர் மெஷர்ஸ்க்கு எதிராகவும் இதனால செயல்பட முடியும். ஸோ பாகிஸ்தானோட நேவிக்கு எதிராக நம்மளோட இந்த வருணாஸ்திரத்தை ஏவப்பட்டுச்சுன்னா பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நீர்மூழ்கி கூட தப்பிக்காது. அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் எல்லாருக்கும்